சீதா அம்மா. சீதா உன்னை யார் இங்க வர சொன்னா? நான் எழுந்திருக்க முடியாம வழியில இருக்கேன். கை கொடுத்து தூக்கி விடுங்க. சாப்பிட்டு சும்மா உட்கார முடியாது முன்னுக்கு. முக்கியமா லைட்டா முதுவா எந்திரி. பத்து கால் நேரம் நீட்டு. கால் சுளுக்கி இருக்கு போல. இது உனக்கு தேவையில்லாத வேலை தானே? எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொன்னா கேக்குறியா? உன்னை சும்மா தானே இருக்க சொன்னாங்க. ஐஸ் பட்டி திறந்து உன்னை யார் பார்க்க சொன்னா? எனக்கு தெரியுமா நான் அப்படி போய் விழுந்து வாரிட்டு வருவேன் அப்படின்னு. கல்யாணம் ஆகி இந்த 6 மாசத்துல இன்னைக்கு தான் இந்த கிச்சன் பக்கமே நான் போனேன். போய் ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்குன்னு பார்க்க தான் போனேன். அது கட்டி இப்படி ஆயிடுச்சு. உடனே ஆரம்பிக்காதீங்க. சீதாமா, நான் உன்னை என்னைக்குமே இந்த வீட்டுல ராணியா தான் நினைச்சிருக்கேன், வேலைக்காரியா இல்ல. ஒரு பொண்ணுமே ராணி தான். எங்க தெரியுமா? அவங்க பிறந்த வீட்டுல புகுந்த வீட்டுல ராணின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வருவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவ வேலைக்காரியா தான் ஆவற. என்னைக்குமே நீ எனக்கு ராணி தான். வேலைக்காரியா எப்பவுமே மாற விட மாட்டேன். ஆமா, நேத்து யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தியே, யாரு? அதுவா, கல்யாணத்தான் கொஞ்சம் பேர் வரல, அவங்கள கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்தியால இருந்து பெரியமாவும் வரல, ஏன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி அவனும் வரல. எனக்கு பசிக்குது சிவா. சரி, நைட் வெளியே போய் சாப்பிடலாம். சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சீதா பார்த்து முதுவா. ஏய் சீதா, எப்படி இருக்கு? டேய்